இந்த மாதிரி சம்ஸ் தான் இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கணக்கு பாருங்கள், இது டைஸ் கணக்கு தான். நம்ம ப்ராப்பராக டைஸ் கணக்கு எப்படி பார்ப்போம்? இந்த மாதிரி டைஸ் படம் வரைஞ்சி நம்ம அந்த நம்பர் வச்சு இதுலேருந்து எது இந்த நம்பர் ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க, 3 டைஸ் கொடுத்துருப்பாங்க, 4 டைஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆப்போசிட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கணக்கு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கொஷின் பேட்டர்னில். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு பகடையில் 1க்கு எதிராக 4. ஓகேங்களா? 1க்கு ஆப்போசிட்டில் 4ன்னு சொல்லிட்டாங்க மற்றும் 2க்கு எதிராக 5 உள்ளது, 2க்கு எதிராக 5 உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இல்லை இல்லை நம்ம இருந்தாங்க 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. அப்போது ரிமைனிங் 3க்கு ஆப்போசிட்டு 6, 6க்கு ஆப்போசிட்டு 3. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 சொல்லிட்டான், இதை சொல்லலை, இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா அவன் என்ன கேட்டிருக்கான், எனில் ஒரு பகடையில் 1க்கு எதிராக 4 மற்றும் 2க்கு எதிராக 5 உள்ளது எனில் கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 3 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே எவ்வளோ சொல்லியிருக்காங்க. இது வருங்களா? கண்டிப்பாக ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 3க்கு ஆப்போசிட்டு 6ன்னு சொல்லிட்டாங்க, இங்கே அட்ஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கலை பாருங்கள் 3 is adjacent to 4 and 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா 3க்கு ஆப்போசிட்டு 6 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் பியும் பாருங்கள் 3 is adjacent to 5 and 6. 3க்கு ஆப்போசிட்டு 6ங்கிறனால அட்ஜஸ்டன்ட்டில் வரவே கூடாது, 3 6. ஓகேங்களா? அதுவும் வராது. 2 is adjacent to 3 and 6. 3க்கும் 6க்கும் இது 3 6 ஆப்போசிட்டு, 2 is adjacent to. அப்போது இந்த ஆப்ஷன் வரலாம். நம்ம 4வது ஆப்ஷன் போயிட்டு 3வது ஆப்ஷன் வருவோம். 1 is adjacent to 4 and 6ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது 1 is adjacent to 4 and 6 சொல்லிட்டாங்க, ஆனால் 1ம் 4ம் ஆப்போசிட்டு, அப்போ அதுவும் வராதுங்களா? அட்ஜஸ்டன்ட் சொல்லிட்டோம், அதுவும் வராது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 is adjacent to 3 and 6, அதுதான். ஏன்னா 3யும் 6ம் ஆப்போசிட்டு. ஓகேங்களா? இப்போது 3 6 ஆப்போசிட்டுங்கிறதுனால அது ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் 2 இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதை தான் சொல்லிருக்காங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கணக்குகள் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சியில். இந்த ரீசெண்டான கணக்கு பார்த்தீங்கன்னா டைஸ் கணக்கு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போ. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கணக்கு நம்ம ரெகுலராக பார்த்தா மட்டும்தான் நமக்கு இந்த கணக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிம்ஸில் கேட்ட கேள்வி தான் அதுவுமே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மேக்ஸ் மந்திர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி 3 டிஎன்பிஎஸ்சி வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.